வணக்கம் மக்களே. நம்ம கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நள்ளிரவு கிரிவலம் போனால் பாதுகாப்பாக இருக்குமா, கடைகள்லாம் இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு வருஷம் தான் இந்த வீடியோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் தொடங்க போகிறோம். நம்ம கிரிவலத்தை வந்து எப்படி தொடங்குறோம்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருந்து தாங்க தொடங்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிவலம் தாங்க செல்ல தொடங்குறாங்க. அவங்க கூட தான் நம்மளும் இப்போ கிரிவலம் தொடங்க போகிறோம். அஷ்டலிங்கத்தில் முதல்ல இருக்கக்கூடிய இந்திரலிங்க சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்திரலிங்கத்தோட சிறப்புகளை பார்க்கலாம். அஷ்டலிங்கத்தில் முதலில் அருள் தருபவர் இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திர தெய்வனால் வணங்கப்பட்ட லிங்கம். இந்திரலிங்கம் இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரலிங்கம். இந்திரனுடைய வாகனம்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் யானை. யானையின் மூலம் அவர் வரும்போது பக்தர்கள் எது கேட்டாலும் வாரி வழங்குவாராங்க இந்திர தேவன். இந்திரலிங்கத்திற்கு உரிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரருக்கு வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அது மட்டும் இல்லைங்க, இந்த லிங்கத்தை நம்ம வழிபட்டால் நமக்கு ஐஸ்வர்யமும் பெருகும். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரலிங்க சன்னதிக்கு முன்னாடி தாங்க இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 2 மணி ஆகுது. ஆனால் 2 மணி நள்ளிரவு 2 மணிக்கு கூட இந்திரலிங்கத்தானையும் பக்தர்கள் காத்திருந்தாங்க இந்திரலிங்கத்தை தரிசிக்க. நள்ளிரவில் கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா அஷ்டலிங்கமும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, மூடிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே இருந்தே இந்திரலிங்கத்தை தரிசிக்கலாங்க. அந்தளவுக்கு பார்வை அமைப்பு அழகாக இருக்குங்க. நீங்கள் வெளியே இருந்தே கூட இந்த லிங்கத்தை தரிசிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து எந்த லிங்கத்துக்கு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம். நம்ம இப்போ அஷ்டலிங்கத்தில் 2வது லிங்கமாக இருக்கக்கூடிய அக்னிலிங்கத்தோட சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க. அக்னிலிங்கம் வந்து ஒரு தனி சிறப்பு தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா லிங்கமும் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஆனால் இந்த அக்னிலிங்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். அதுவும் கொஞ்சம் தூரம் உள்ளே வர மாரி தான் அங்கே இருக்கும். திருமூர்த்தியில் மூவர் பல காலமாக அங்கு பிரதட்சமாக கிரிவலம் வந்தனர். அவர்கள் இங்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க திருமேனிகள்லாம் வந்து குளிர்ச்சி பெற்றதுங்க. அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுயம்பலிங்கமாக தோன்றியது. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இன்றளவும் அக்னிலிங்கம் என்று நம்பப்படுகிறது. இந்த அக்னிலிங்கத்தை வணங்கினால் பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் பிணி பயம் விடுபடலான்றது நம்பிக்கை. நம்ம இந்த அக்னிலிங்கமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிவலம் வரும்போது மூடி இருந்தாலும் வெளியிருந்தே தரிசனம் பண்ணலாங்க அக்னிலிங்கத்தை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அக்னிலிங்கத்தை தரிசித்தால் நமக்கு எதிரிகள் தொல்லை மனபயம்லாம் நீங்கும்ன்றது நம்பிக்கை. இந்த அக்னிலிங்கத்திற்கு உரிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கத்தை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா யமலிங்கம் தாங்க போக போகிறோம். வாங்க போகலாம். நாம் இப்போ யமலிங்கத்தாண்ட வந்துட்டோம். யமலிங்கத்தோடைய சிறப்புகளை வாங்க பார்க்கலாம். கிரிவலப்பாதையில் 3வது வரக்கூடிய லிங்கம்னு பார்த்தீங்கன்னா யமலிங்கம். யமராஜா அங்க பிரதட்சமாக கிரிவலம் சுற்றி வரும்போது சிவனை வழிபட்ட லிங்கம் பார்த்தீங்கன்னா யமலிங்கம் தாங்க. யமராஜா கிரிவலம் நிறைவு செய்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீரென்று தாமரை மலர்ந்தது. அந்த தாமரையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவில் ஒரு லிங்கம் உருவானது. அந்த லிங்கம் தான் பார்த்தீங்கன்னா இன்றளவும் யமலிங்கம் என்று கருதுகிறார்கள். யமலிங்கத்தை நம் மனமுருக வேண்டினால் நமக்கு பொருளாதார கஷ்டங்கள் தீரும். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரன் உறவு நீடிக்குங்க. யமலிங்கம் இருக்கும் திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசைங்க. மேற்கு திசைக்கு அதிபதி வந்து
பார்த்தீங்கன்னா யமலிங்கம். யமலிங்கத்திற்கு உரிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு உரிய லிங்கம் யமலிங்கம். நள்ளிரவில் கிரிவலம் போது கோவில் மூடிந்தாலும் இந்த யமலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதோட அமைப்பு வந்து வேறு மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிவலம் வரும்போது இந்த யமலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியாது, வெளியிருந்து தான் தரிசனம் பண்ண முடியும். வாங்க நம்ம அடுத்து நிருதிலிங்கம் போகலாம். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரிவல பாதையில் என்ட்ரி ஆகிறோங்க. என்னடா சொல்கிறேன், இப்போ தான் கிரிவல பாதையில் என்ட்ரி ஆகணும்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, அது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரோடு, அது வந்து பெங்களூர் ரோடு. இதுதான் பார்த்தீங்கன்னா கிரிவல ரோடுங்க. இந்த ரோட்டில் நம்ம கிரிவலம் சுற்றி வந்தால் நமக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்காதுங்க. கிரிவல பீப்புள் மட்டும்தாங்க கிரிவலம் சுற்றி வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் நடைபாதை இல்லாமல் பக்தர்கள்லாம் மெயின் ரோட்லேயே கிரிவலம் சுற்றி வருவாங்க. ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா காரு பஸ்ஸுலாம் அவ்வளோவா வராதுன்னு சொல்லிட்டு பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே சுற்றி வருவாங்க. அவ்வளோ இயற்கை சூழலாக அமைந்திருக்குங்க. நம்ம இந்த நள்ளிரவில் கிரிவலம் சுற்றி வர்றது அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னா இந்த நள்ளிரவு கிரிவலத்தை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 2-2:30 மணி இருக்குங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யமலிங்கத்தை தரிசிச்சுட்டு நிருதிலிங்கத்தை தரிசிக்க போகிறாங்கங்க. நாம் இப்போ நிருதிலிங்கத்தாண்ட வந்துட்டோம். வாங்க நிருதிலிங்கத்தோட சிறப்புகளை பார்க்கலாம். நிருதிலிங்கம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நிருதீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. நிருதீஸ்வரர் இந்த லிங்கத்தாண்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையின் அழுகுரலும் ஒரு பெண்ணின் சலங்கு ஒலியும் கேட்டது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிருதீஸ்வரர் சென்றார். அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நிருதிலிங்கத்தை வணங்கினால் நமக்கு சுபவாழ்வும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நிருதிலிங்கம் இருக்கும் திசைன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. இந்த நிருதிலிங்கத்திற்கு உரிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். இந்த நிருதிலிங்கத்தை நம்ம மனமுருக வேண்டினால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நாம் இப்போ கிரிவல பாதையில் 4வது லிங்கத்தாண்ட தாங்க இருக்கும். இந்த 4வது லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிருதிலிங்கம். இந்த நிருதிலிங்கமும் பார்த்தீங்கன்னா வெளியே பூட்டி இருந்தாலும் உள்ளே இருக்க லிங்கத்தை தரிசிக்கலாங்க. நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் தாங்க தரிசிக்க போகிறோம். இந்த திருநேர் அண்ணாமலையார் கோயிலுக்கும் நிறைய வரலாறு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் கிரிவலம் வரும், பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ரவுண்டு பண்ணியில் இருக்காங்கங்க. நம்ம இப்போ வந்து திருநேர் அண்ணாமலையார் கோயில் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருநேர் அண்ணாமலையார் சன்னதிக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். இதுக்கு மலைக்கு வந்து அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்கும். அதுக்கு நேர் எதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருநேர் அண்ணாமலை சன்னதி இருக்குது. திருநேர் அண்ணாமலையான தான் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து அம்மனுக்கு காட்சி கொடுத்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து 2 முறை வந்து சூரிய ஒளி வந்து அந்த லிங்கத்து மேலே படுங்க. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்குங்க, அதாவது ஏப்ரல் 14. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதங்க. சூரிய பகவான் வந்து நேராக லிங்கத்துக்கே தரிசனம் கொடுப்பாருங்க. அடுத்த முறை கிரிவலம் வரும்போது இந்த திருநேர் அண்ணாமலை சன்னதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வருணலிங்கத்துக்கு தாங்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, நைட்டில் வரும்போது கடைலாம் திறந்துருக்குமா? கிரிவல பாதையில் நிறைய இடத்துல கடைலாம் திறந்துருக்குங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம், போலீஸ் வந்து நள்ளிரவில் ரோந்து பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போயும் ரோந்து பண்ணி வராங்கங்க. கிரிவல பாதையில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பக்தர்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்கங்க. நம்ம இப்போ வந்து வருணலிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம். வாங்க வருணலிங்கத்தோட சிறப்புகளை பார்க்கலாம். வருணலிங்கத்திற்கு உரிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள். இந்த வருணலிங்கம் இருக்கும் திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. இந்த வருணலிங்கத்தை நம்ம மனமுருக வணங்கினால் நம்ம உடம்புல இருக்க நீர் சம்பந்தப்பட்ட நோய் விலகும், நமக்கு ஆரோக்கியம் பெருகும். அது மட்டும் இல்லைங்க, சனிக்கோள் ஆதிக்கம் கிடைக்கும். வருணலிங்கத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்தபடியே உள்ள இருக்க லிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து அடியண்ணாமலை கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். நாம் இப்போ அடியண்ணாமலை கோயிலுக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். இந்த அடியண்ணாமலை கோயில் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவனால் பிரதிஷ்டப்பட்ட லிங்கம்னு சொல்லி நம்பப்படுதுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும்போது அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாங்க. ஏன்னா பக்தர்கள் கூட்டம் இந்த கோயிலில் குறைந்த அளவில் தாங்க இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலோட பழமையான கோயிலுங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஆதி அருணாச்சலேஸ்வர் கோவில். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசர் திருக்கோயிலில் தாங்க இருக்கும். ஆமாங்க, நம்ம கிரிவல பாதையில் மாணிக்கவாசருக்கு திருக்கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடியண்ணாமலை கோயிலுக்கு முன்னாடி
தாங்க இருக்குது. திருவாசகத்தை ஏற்றவர்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு உருகாதவர் வேறு ஒரு வாசத்துக்கும் உருவாதவர்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தாங்க 20 திருவெண்பாவை ஏற்றிருக்காருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சுற்றுச்சூழல் ஃபுல்லாக திருவெண்பா பொறிக்கப்பட்டிருக்குங்க. நீங்கள் அடுத்த முறை கிரிவலம் வரும்போது இந்த மாணிக்க வாசகர் திருக்கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அடுத்து நம்ம வாயுலிங்கம் போகலாம். நம்ம இப்போ வாயுலிங்கத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். வாங்க வாயுலிங்கத்தோட சிறப்புகளை பார்க்கலாம். உச்சி காத்தை நிலை நிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றார். போது அவர் அடியே நம்மளை வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுதந்திரமான காற்று வீசியது. இதுவரை பார்த்தீங்கன்னா மூர்ச்சை நிறுத்தியபடி கிரிவலம் சுற்றி வந்த வாயு பகவான் நிலை தடுமாறினார். பார்த்தீங்கன்னா பஞ்ச கிருத்திகை மலர்களின் நடுவில் சுயம்பு லிங்கமாக சிவன் காட்சியளித்தார். தான் பார்த்தீங்கன்னா வாயுலிங்கங்க. இந்த வாயுலிங்கம் நம்ம அடையும் போதே நமக்கு வந்து இயற்கையாகவே ஒரு நிம்மதி கிடைக்குங்க. வாயுலிங்கத்தை நம்ம மனமுருக வணங்கினால் நமக்கு எதிரிகள் தொல்லிலிருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும், கண் திருஷ்டியிலிருந்து நீங்கலாம். இந்த வாயுலிங்கம் இருக்கும் திசைன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. இந்த வாயுலிங்கத்திற்கு உரிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். இந்த வாயுலிங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்தபடியே வாயுலிங்கத்தை தரிசனம் பண்ணலாங்க. இப்போ பார்த்துருக்க பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தபடியே வாயுலிங்கத்தை தரிசனம் பண்ணுறாங்க. ஏன்னா நட சாத்திட்டு இருந்துச்சு. வாங்க நம்ம அடுத்து குபேர்லிங்கத்திற்கு போவோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையோட ஒரு ஐகானிக் பிளேஸுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் திருவண்ணாமலைன்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்றி வர பக்தர்கள் நின்று ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துப்பாங்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குபேர்லிங்கத்தாண்ட வந்துட்டோம். வாங்க குபேர்லிங்கத்தோட சிறப்புகளை பார்க்கலாம். எல்லா செல்வங்களுக்கும் அதிபதினு பார்த்தீங்கன்னா குபேரர் தாங்க. ஆனால் அவரே ஆண்டியாகி சிவபெருமான் அருளுக்காக குதிகால் நடனமாடி கிரிவலம் சுற்றி வந்து வழிபட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா விஷ்ணு லக்ஷ்மி சேர்ந்து அண்ணாமலையார் சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன்னு சந்தித்தார். இடத்துல பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றியது தாங்க இந்த குபேரலிங்கம். குபேரலிங்கம் இருக்க திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு. இந்த குபேரலிங்கத்தை வணங்கினால் நமக்கு பொருளாதார உயரும், மன நிம்மதி கிடைக்குங்க. ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மீனம். இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோயில் தாங்க போகிறோம். உங்களால் நம்ப முடியுமா, அதிகாலை 3 மணி ஆகுதுங்க நம்ம இந்த இடத்தாண்ட வரும்போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க. இடுக்கு பிள்ளையார் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையிலே ஒரு ஐகானிக் பிளேஸாக மாறிடுச்சுங்க. ஏன்னா எப்போ போனாலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. இந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலேருந்து இடுக்கில் வரும்போது நம்ம தாயின் கருவறையிலேருந்து எப்படி உள்ளேருந்து வெளியே வந்தோமோ அதுக்கு சமமாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாலே இந்த இடத்துல வந்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க. நம்ம இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசான லிங்கத்தான தாங்க போகிறோம். நள்ளிரவில் கிரிவலம் வரும்போது அஷ்டலிங்கத்தில் நான் சொல்கிற லிங்கம்லாம் மூடி இருந்தாலும் வெளியே நின்று தரிசனம் பண்ணலாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தர்லிங்கம் வந்து நீங்கள் வெளியே நின்று உள்ளே இருக்க லிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கமும் சரிங்க, வெளியே நீங்கள் உள்ளே இருக்க லிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். அடுத்து வந்து யமலிங்கம். ஆனால் யமலிங்கம் வந்து தரிசனம் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிருதிலிங்கத்தை வந்து நீங்கள் வெளியே தரிசனம் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து வருணலிங்கமும் நீங்கள் வெளியே தரிசனம் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்து வந்து 6வது வந்து வாயுலிங்கத்தை கூட நீங்கள் வெளியே தரிசனம் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்து வந்து 7வது லிங்கம் வந்து குபேர்லிங்கம் வந்து வெளியே நின்று நீங்கள் தரிசனம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் கிரிவலம் நடக்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களால் சொல்கிறோம். இப்போ ஆட்டோவில் கூட நிறைய பேர் கிரிவலம் சுற்றி வராங்க. உங்களால் நடக்க முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் ஆட்டோலேயே கிரிவலம் சுற்றி வரலாங்க. ஏன்னா இங்கே வந்து மலையே சிவன் தாங்க. நீங்கள் வந்து சிவனை வந்து நடந்து சுற்றி வந்தாலும் சரி, ஆட்டோவில் சுற்றி வந்தாலும் சரிங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மலையே சுற்றி வரீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈசான லிங்கத்தாண்ட வந்துட்டோம். வாங்க ஈசான லிங்கத்தோட சிறப்புகளை பார்க்கலாம். எல்லாருமே சமம், அவன் ஒருவனே ஈசன். அதுக்கு தாங்க இந்த ஒரு லிங்கமே ஈசான லிங்கம். இடையற்ற வாழ்வே வந்து உணர்த்துங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈசான லிங்கம். கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் ஈசான லிங்கம். இந்த ஈசான லிங்கத்தை நம் வணங்கினால் நம் மனது வந்து ஒரு நிலை அடையும்.
இந்த ஈசான லிங்கம் இருக்கும் திசைன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. உரிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிதுனம் மற்றும் கன்னி. அதாங்க நம்ம வந்து அஷ்டலிங்கத்தையும் நள்ளிரவில் தரிசிச்சுட்டுங்க. நீங்களும் பார்த்துட்டீங்க எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குது ஒரு சன்னதி ஆண்டுன்னு. அதனால் நீங்கள் நள்ளிரவில் கிரிவலம் வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக தாங்க இருக்கும். நீங்கள் கிரிவலம் சுற்றி வர சைடில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவுண்டு பண்ண இருப்பாங்க. சன்னதிகள் மூடி இருந்தாலும் உள்ளே இருக்க லிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். உங்கள் கூட பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சுற்றினபடியே தாங்க இருப்பாங்க. நீங்கள் நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை நிம்மதியாக சுற்றுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரிவலம் முடிச்சிட்டோம். இப்போ ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். நம்ம முன்னாடி இருக்க பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்ல தான் தயாராக இருக்காங்க. அதிகாலை 4 மணிங்க. அதனால் நீங்கள் கிரிவலம் நள்ளிரவில் வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக தாங்க இருக்கும். வீடியோவை இதுவரை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.